quantum numbers and its significance. Quantum numbers and its significance. குவாண்டம் நம்பர்னால என்ன யூஸ் இருக்குது, குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்னவெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குவாண்டம் நம்பர்ஸில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் l, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m அண்டு ஸ்பின் குவாண்டம் நம்பர் s. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்பிட்டாலில் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1s, 2s, 2p. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர், இந்த ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வாட் இஸ் l? l மீன்ஸ் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். l எப்படி கால்குலேட் பண்ணுறது? n மைனஸ் 1. இப்போ n மைனஸ் 1னா என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1. ஸோ 1 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0வாக இருந்தால் அது என்ன ஆர்பிட்டலாக இருக்கும்? எஸ் ஆர்பிட்டலாக தான் இருக்கும். தென் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தட் இஸ் n ஈக்குவல் டு 2 இல்லையா? ஸோ 2னா 2, n ஈக்குவல் டு 2 மைனஸ் 1, n மைனஸ் 1ல் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது L வேல்யூ 1 இருந்தால் என்ன மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது? L வேல்யூ 1னா p ஆர்பிட்டால்னு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அப்போது L வேல்யூ 1 மீன்ஸ் p ஆர்பிட்டால். அதுக்கு முன்னாடி என்ன ஆர்பிட்டால் இருக்கும்? s ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ L வேல்யூ 1னா s ஆர்பிட்டால் அண்டு p ஆர்பிட்டால் ரெண்டுமே வாய்ப்பு இருக்குது. பட் L வேல்யூ 0வாக இருந்தால் ஒன்லி s ஆர்பிட்டால் மட்டும்தான். L ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒன்லி 1s ஆர்பிட்டால் பாசிபிள். L ஈக்குவல் டு 1 மீன்ஸ் 2s and 2p ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள். சப்போஸ் L ஈக்குவல் டு 2னா என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னா 3s, 3p and 3d. ஓகே, here what is the n value? n value is 3. Here n equal to 3. What is L value? n minus 1. That is 3 minus 1 equal to 2. 2 means what? There are 0, 1 and 2 are possible. Okay, 0 means s orbital, 1 means p orbital, d means d orbital. There are 3 orbitals are possible: s, p and d. The next one, n equal to 4. n equal to 4 இருந்தால் எந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்குது? There are 4 kind of orbitals are there: s, p, d and f. So n equal to 4. So what is L value? L means n minus 1, that is equal to 4 minus 1 equal to 3. So 3 means what? 0, 1, 2, 3. These orbitals are possible. 0 means s orbital, 1 means p orbital, 2 means d orbital, 3 means f orbital. There are 4 kind of orbitals are possible in n equal to 4. Next, இந்த கான்செப்டை கொஸ்டினாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் நம்பர் 1, how many orbitals are possible in first energy level or n equal to 1? n equal to 1 இருந்தால் எந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி L equal to n minus 1, that is 1 minus 1, answer is 0. 0வாக இருந்தால் L வேல்யூ 0வாக இருந்தால் only s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது. அதோட ஆர்பிட்டால் டயக்ராம் வந்து இந்த மாதிரி போட போகிறோம். ஓகே, அதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ 0. ஓகே,
அப்போ only one orbital is possible. ஓகே, n ஆர்பிட்டால் 1s ஆர்பிட்டால். ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல் இதுதான், கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது ஃபஸ்ட் லெவல் இருக்கிறது 1s. ஸோ அதனால் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இதான் இருக்குது. 1s ஆர்பிட்டால் இருக்குது. ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m வேல்யூ 0. இதில் ஸ்பின் எப்படி கண்டுபிடிக்கிறது? எலக்ட்ரான் வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆஃப், சப்போஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்ததுன்னா மைனஸ் ஆஃப். இந்த மாதிரி ஸ்பின் வேல்யூ எஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி எம் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், எல் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை கால்குலேட் பண்ணலாம். n வேல்யூ கிடைச்சா போதும். n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா l வேல்யூ 0, s வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப், m வேல்யூ 0, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் 1. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸை nங்கிற பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். சிமிலர்லி n ஈக்குவல் டு 2 இருந்தால் இதே போல் how many orbitals are possible in second energy level or n equal to 2 அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். அது இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அசிமித்தல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் என்னன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு எல் வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. n-1ங்கிறதுனால 2 minus 1 that is equal to 1. அப்போ L வேல்யூ 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n வேல்யூ 2 வச்சுட்டு L வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். n equal to 2னா L equal to 1. L equal to 1னா p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால்னா அது நெக்ஸ்ட் லெவல், எஸ்ஸுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. அப்போ கம்பல்சரி எஸ் ஆர்பிட்டாலும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த எஸ் அண்டு பி ஆர்பிட்டாலை வச்சுட்டு என்ன ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். n ஈக்குவல் டு 2 இல்லையா? ஸோ அதனால் 2s தென் 2p. 2pயில் எக்ஸ் இருக்குது, 2px, தென் 2py இருக்குது, தென் 2pz இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 1 2 3 4. There are 4 orbitals are possible in second energy level, that is n equal to 2. n equal to 2 means what is L? L equal to n minus 1, that is 2 minus 1 equal to 1. 1 means it's maybe p orbital. Okay, so p orbital எப்படி draw பண்ணலாம்? இந்த மாதிரி 3 காலம் போட்டுக்கணும். ஸோ px, py, pz. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இது 0, இது +1, this side -1. There are 3 orientation are possible. m equal to, that is magnetic quantum number, m equal to -1, 0, +1. Then what is s? sனா எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப். n equal to 2 இருக்கும்போது there are 4 orbitals are there, that is s orbital, then px, py and pz. Here n equal to 2னா முன்னாடி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன பண்ணும்? 2s, 2px, 2py, 2pz. ஸோ டோட்டலாக 4 orbitals are there. Okay, so 4 orbitals are possible in second energy level. Third energy level, how many orbitals are possible in third energy level? That is n equal to 3. What is L? n minus 1,
that is 3 minus 1 equal to 2. 2 means d orbital. இப்போ d ஆர்பிட்டால்னா என்னென்ன ஆர்பிட்டால்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ஆர்பிட்டால்ஸ் பாசிபிளாக இருக்கலாம், s இருக்கலாம், p இருக்கலாம், தென் d இருக்கலாம். இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். எஸ்ல இங்கே நம்பர் 3 இருக்கிறதுனால 3s, தென் p ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் 3d ஆர்பிட்டால். ஓகே, எஸ்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், பியில் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், டியில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் இப்படி போடுறோம்? எஸ் ஆர்பிட்டாலில் ஒரு பாக்ஸ் இருக்கும், பி ஆர்பிட்டாலில் 3 பாக்ஸஸ் இருக்கும், இங்கே டியில் இதேமாதிரி 5 இருக்கும். ஓகே, ஸோ அதனால் 1 3 5 டோட்டலாக 9 orbitals. So 9 orbitals are possible in third energy level. Then n equal to 3 இருக்கும்போது ஆல்ரெடி L values பார்த்துட்டோம். L value equal to 2. What is m value? 2னா d orbital சொல்லியிருந்தோம். ஸோ d orbital 5 columns டிவைட் பண்ணிக்கணும். 0 plus 1 plus 2. This one minus 1, this one minus 2. Total 5 orbitals. Okay. Magnetic orientation minus 2, minus 1, 0, plus 1, plus 2. Then spin quantum number one clockwise na plus of, anti-clockwise na minus of. Okay. ஸோ கிளாக்வைஸ்னால் இப்படி போடணும், ஆன்டி கிளாக்வைஸ்னால் அதோட ரிவர்ஸில் இப்படி போடணும். தென் லாஸ்ட் ஒன், ஃபோர்த் எனர்ஜி லெவல், n ஈக்குவல் டு 4. ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் இன் ஃபோர்த் எனர்ஜி லெவல்? L வேல்யூ கால்குலேட் பண்ணுங்கள். L ஈக்குவல் டு n minus 1, that is 4 minus 1, 3. 3 means f orbital. f orbitalனா அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் இருக்கலாம்? d orbital இருக்கும், p orbital இருக்கும், s orbital இருக்கும். s, p, d, f 4 kind of orbitals are possible. இங்கே n value 4னா முன்னாடி என்ன போடணும்? 4s, 4p, 4d, 4f. sல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும், pல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், டியில் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், எஃப்ல 10 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 + 3 + 5 + 10 is equal to 19. There are 19 orbitals are possible in fourth energy level. n equal to 4 means L equal to 3. Okay, 4 minus 1, 3. What is m? Magnetic quantum number. f orbital இந்த மாதிரி 7 columns போடுவோம். Okay, 0 plus 1 plus 2 plus 3, minus 1 minus 2 minus 3. Okay, these 7 orientation are possible. That is m value. S value either plus of or minus of based on direction of electron.